பனையூர்லேருந்து அடுத்தடுத்து பரபரப்பு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக டிசம்பர் மாதம் ஆற தழுவினார் விஜய ஆதவர்ஜுனா. இப்பொழுது கட்சியில அரவணைத்து அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறார். தேர்தல் மேலாண்மைக்கான பொதுச் செயலாளர் பதவி. ஆதவர்ஜுனா அங்கதான் சேர போறார் அப்படிங்கிறது பொதுவான புரிதலா இருந்தது. நவ் இட் இஸ் அஃபிஷியல். இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அதிமுகவிலிருந்து ஐடி விங்க கவனித்த முக்கிய பிரமுகரான நிர்மல் குமார் இன்னைக்கு தாவைக்கால சேர்ந்திருக்கிறார். அவருக்கு ஐடி விங்க கவனிக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜயும் அதிமுகவும் பரஸ்பரம் சமீபத்தில் விமர்சிக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் பொழுது இந்த ரெண்டு கட்சி உறவை இந்த சேர்க்கை அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கம் கொள்ளும், வாட் ஆர் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விஜய் கட்சி விரிவாவது போல தெரிகிறது. 3ஆம் கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிர்வாகிகள் மேலும் கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை எல்லாம் நியமிச்சிருக்கிறாங்க. விரிவடையும் விஜய் கட்சி. 2026 வியூகம் என்ன, கணக்கு என்ன, விரிவாக விவாதிக்கலாம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்கள் அரங்கத்தில் விஜய் மீது பேரன்பு கொண்ட இயக்குனர் திரு பிரவீன்காந்த் அவர்கள் மற்றும் நம்முடைய திரு தனியரசு அவர்கள் இணைகிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். கோபமே முகமாய் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறார். பொய்யா சிரிக்கிறார், ஆனா அவருக்கு விஜய்னு சொல்லும் போது கடும் கோபம் வருது. பாருங்க, அதிமுகவிலேருந்து இவர் நிர்மல்குமார் போயிருக்கார். இப்ப கடும் கோபத்தை கொப்பளிக்க போறாரு பாருங்க விஜய் மேல. ஸ்டார்ட் ஆக்ஷன். பொங்கலூர் மணிகண்டன், கோபத்தை பார்க்க முடியாது. நீங்க ஹரி சார், நீங்க எப்பவுமே ஒரு நயமாக அந்த விவாதத்தை நகர்த்துல முதன்மையானவர். நான் மறுக்கவே இல்லை. அதுக்காக நீங்க இந்த வார்த்தையை சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒண்ணும் இல்லைங்க, அதிமுக என்பது ஒரு பெரும் கடல், மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த பெருங்கடல்ல சில துளிகள் இணைவதும் வெளியேறுவதும் வாடிக்கையான ஒன்று. ஆலமரத்தின் அடியில பல பேர் தங்குவாங்க, பல பேர் தூங்குவாங்க, பல பேர் எழுந்து செல்வாங்க. இது வாடிக்கையான ஒன்று. நீங்க முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் திமுக அமைச்சராக கூட அதிமுகவை சிதைக்க முடியல. அம்மா மீண்டும் மீண்டும் ஆட்சி கொண்டு வந்தாங்க. அதே போல அதிமுக சிதையனோ இல்ல அதிமுகவுக்கு பெரிய இழப்பான்னு கேள்வி கேட்கல. இப்ப விஜய் பாருங்க, அதிமுகல இருந்து ஆள் எடுக்கிறார். நீங்க நியாயமா கோபம் பண்ணல அவர் மேல? இல்ல சார், அதாவது யார் மேலயும் கோபம் இல்ல. இல்லைங்க, அதாவது போகிறவர்கள் வேற கட்சியும் வந்தாங்க போறாங்க, அதான் விருப்பம். விருப்பப்பட்டு வர்றாங்க. ஏதோ ஒரு ஆசாபாசத்துல வர்றாங்க, ஆசாபாசத்துக்காக போறாங்க. இது நிலையா எங்கேயுமே இருக்க. இப்ப நீங்க உறுதியா சொல்லுவீங்க பாருங்க, அதிமுக தவாக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்துது இல்ல சார்? இல்ல, இது தேர்தலுக்கு இறுதி நேரத்தில் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடியும். நான் இப்போ திரும்ப சொல்றேன், திமுகவை எதிர்க்கிற எல்லோரும் அதிமுக நண்பர்கள் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதுல நீங்க நேர்கோடாக யாரை குறிப்பிட்டாலும் சரி, யாரை விமர்சித்தாலும் சரி, அதுல கவலை இல்லை. இப்போ அதிமுகவுடைய முதல் எதிரி திமுக. அந்த கட்சியை வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம். அந்த நோக்கத்திற்கு இணையாக இன்னொரு பேசுகிற போது வரவேற்கிறோம். விஜய் எதிரி இல்லை அப்படிங்கிற நிலை தான் இன்னைக்கும் நீங்க உணர்றீங்க. நிச்சயமாக சார், திமுகவை தவிர யாரும் எதிரி இல்லை. தெளிவாக சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஓகே, திரு தனியரசு கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு தனியரசு, நீங்க எல்லாம் சொன்னீங்க என்ன விஜய் கட்சி யாரும் சேரல அப்படின்னு. பாத்தீங்களா, இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆமாய்யா, இப்போ விஜய் என்ன சொன்னார்னா, நான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை, அதாவது ஊழல், லஞ்சம், அரசியல் கட்சிகளினுடைய எல்லா வகையான முறைகேடுகளிலிருந்து மாற்றாக புதிதாக ஒரு பாதையை நான் உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியலுக்கான கட்சி தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஒரு கட்சியை துவக்கினார். அதில் பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகள் அல்லது பெரிய பெரிய மகான்கள், மக்களுக்காக அளப்பரிய தியாகத்தை செய்த தலைவர்களெல்லாம் மாநாட்டிலோட திருவுருவ படங்களை எல்லாம் வச்சு வழிகாட்டிகளாகலாம் ஒரு மகத்தான தலைவர்களை சொன்னார். ஆனால் தன்னுடைய கட்சியில் யாரை சேர்க்கிறாரு? வாரத்திற்கு ஒரு முறை கட்சி மாறுகிறவர்களை. இப்போ பாஜகவில் இருந்த நிர்மல்குமார், அதிமுகவுக்கு போன நிர்மல்குமார், பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் வலதுகரமாக விஜயிடம் நின்று கொண்டார். ஆதவர்ஜுனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வகுப்பாளராக இருந்த ஆதவர்ஜுனா சில மாதங்களில் ஒரு பிரத்யேகமான முதல் காட்சியை பார்க்கிறோம். திரு தனியரசு, இப்போ நீங்க சொல்றதுக்கு பொருத்தமான காட்சி இப்ப பாக்குறது பழைய காட்சிகள் இல்ல. இப்போ பொதுச் செயலாளரா விஜயால அறிவிக்கப்பட்ட ஆதவர்ஜுனா திருமாவளவனை தற்போது சந்தித்து வர்றார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். திருமாவளவன் அவர்களுடைய இயக்கத்தில் விசிகால துணை பொதுச் செயலாளராக இருந்து
இந்த புத்தக வெளியீட்டு விழால தான் பெரிய பரபரப்பு. அவர் கையில வச்சிருக்கிறாரு அம்பேத்கர் புத்தகம். இந்த வெளியீட்டு விழால தான் விஜய பார்த்து சந்தித்து ஆற தழுவினார். அந்த மேடையில் திருமாவளவன் தோன்றுவதுதான் பெரிய சவாலாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த உரைக்கு அப்புறம் ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பிறகு அவருக்கு உள்நோக்கம் ஏதோ இருக்குன்னு திருமாவளவன் அவர்கள் பேச உங்களுக்கு சங்கடம் வேண்டான்னு கட்சியிலிருந்து விலகினார். இந்த நிலையில விஜய் கட்சியில சேர்ந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளரான பிறகு அவர் நேர போயிருப்பது திருமாவளவன் அவர்களை சந்திக்க. திருமாவளவன் அவர்களை சந்தித்து வர்றார். சந்தித்து பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி பரிமாறி அந்த அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். திருமாவளவன் அவர்களும் மரியாதை நிமித்தமாக அவருக்கு சால்வை பொருத்தக்கூடிய காட்சி. தனியரசு, இதுவல்லவோ அரசியல் நாகரிகம். இது அரசியல் கொடுமை. அரசியலில் ரொம்ப இவ்வளவு தாழ்வா, இவ்வளவு ஒரு சாதாரணமாக ஒரு தெருவில் நம்ம ஒரு கடையில் போய் வாடிக்கையாக உணவு இருந்துற கடையில் கூட நம்ம ஒரு கடையை மாற்றுறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். ஒரு இப்போ வழக்கமாக சாப்பிட்ற கடையிலேருந்து இன்னொரு அருகாமையில் ஒரு கடைக்கு போனால் அவர் ஏதாவது தவறாக நினைப்பாரோன்னு நம்ம தயங்குற பண்பாடு உள்ள நாட்டில் அரசியல் கட்சியிலிருந்து போன மாதம் விடுதலை சிறுத்தையிலிருந்து இப்போ பனையூருக்கு போகிறாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சேர்ந்த உடனே அடுத்த 3-4 மணி நேரத்தில் அதனுடைய பொதுச் தலைவரை திருமாவை போய் பார்க்குறாரு. அதில் திருமாவை இன்னும் அவர் அப்படின்னா இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ திமுகவுக்கு நான் இன்னும் சவாலாக இருக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் உறுதியாக இருக்கிறது என்பதில் சந்தேக நிழலை திருமாவனுடைய ஆதவனுடைய சந்திப்பு மீண்டும் உறுதியாக்குற மாதிரியான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது 2 பேர் நினைச்சாதானே நடக்கும். முயற்சிக்கிறார். ஒருத்தர் நினைச்சா நடக்காது இல்ல. திருமாவளவனும் இசைவு கொடுத்ததுனால தானே சந்திக்க முடியுது. இல்ல அது அந்த குழப்பம் நீடிக்குது. அது அரசியல் நாகரிகம் தானே. எதிரெதிர் துருவங்கள்ல இருக்கிறவங்களும் கூட சந்தித்து பேசுவது. இன்னொரு கட்சிக்கு போனாலும் தன்னுடைய பழைய தலைமையை மறக்காம, அந்த பாதையை மறக்காம அவரை பார்த்து சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசியல் மரபா பார்க்க முடியாதா? நல்லா இப்போ எங்கள் பொங்கலூர் மணிகண்டன் கூட இப்போ என்ன சொன்னார்? இப்போ நிர்மல் போய் இன்னைக்கு விஜயை சந்தித்ததில் எதுவும் நீங்கள் அவர் சினந்து கடுமையான கருத்துக்களை பதிவு செய்வார்னு துவக்க நிலையில் நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறான மகிழ்ச்சியிலே எங்கள் பொங்கலூர் மணிகண்டன் இருக்கிறார். ஏன்னா அவர் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் எடப்பாடியையும் அதிமுகவை வேறுவாக பார்க்கல. தமிழக வெற்றி கழகமும் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் அதிமுக நிர்மல்குமார் டெபுடேஷன்ல போயிருக்காரோ? இல்ல அப்படி எல்லாம் இல்ல. அதாவது நான் சொல்றேன்னா அதிமுகவின் முகமாக இருப்பது எடப்பாடியார். இப்ப நீ விடுதலை சிறுத்தை சொன்னீங்க, ஆனால் தொழில் திருமாவளவன் கட்சியின் முகம். அதை தாண்டி இப்ப நீங்க அவ எத்தனை பேர் வெளியே போனாங்க பாத்தீங்க, போன நாளையில என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. அதனால ஒரு கட்சியை நான் என்ன சொல்றேன்னா திரும்ப அதிமுக எதிரி யாரு சார்? திமுக தான். அந்த திமுக சேர்ந்தா நிச்சயமா நீ கோபத்தை நான் பேசியிருப்பேன். திமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான சக்தி எது சார்? அதிமுக தான் சார். ஆனா அதிமுக இன்னொரு கட்சிக்கு போறாங்க அப்படின்னா what does it reflect? நீங்க ஹரி சார், நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, அதிமுகவில் இருந்து மிக முக்கியமான தலைவர் ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் கூட நிறைய கட்சிக்கு போனார், தனியா போனார். இப்போ அதெல்லாம் அதிமுக என்ன அடிச்சுச்சா சார்? பாசிச்சா? அது வரல. அதிமுக ஒற்றை முகம் எடப்பாடியார் தான். அவருக்கும் தொடர்ந்து நேரடி தொடர்பு. அதை தாண்டி 2ஆம் கட்டம் யார் போனாலும் யார் வந்தாலும் கட்சியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தெளிவான உண்மை. தனியரசு, நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அதிமுகவை சீன்றார்னு பாக்குறீங்களா? எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன அப்படின்னு பாக்குறதா? எப்படி பாக்க? இதை கிட்டத்தட்ட இப்போ எடப்பாடி, இப்போ ஆதவ், இப்போ நிர்மல், அப்புறம் நம்ம இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அதிமுகவும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட அவங்க வேறான இல்லை. பனையூரில் ஒன்று இருக்குது, ராயப்பேட்டையில் ஒரு ஆஃபீஸ் தனித்தனியாக இருக்கிற தவிர கிட்டத்தட்ட அவங்க ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. விஜய் எடப்பாடியை விமர்சிக்க மாட்டார், எடப்பாடி விஜயை விமர்சிக்க மாட்டார். அல்லது எடப்பாடிக்காக நாளெல்லாம் அவருடைய கருத்துக்கு வலிமை சேர்க்கிற எங்கள் பொங்கலூர் மணிகண்டனே அதை எதிர்க்கல, ஆதரிக்கிறார். நிர்மல் தமிழக வெற்றி கழகத்தை போனது மகிழ்ச்சியோட பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு ட்ரிக் ட்ரை பண்ணி பார்ப்போம். நேத்தி வரைக்கும் பொங்கலூர் மணிகண்டனுக்கு உள்ள ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்தி வரைக்கும் தளபதி விஜய் சொன்னார், இப்போ சொல்ல மாட்டார். இல்ல இனிமே அப்படி சொல்ல மாட்டீங்க இல்ல சார்? அவர் தளபதி விஜய் தான். தளபதி எப்படி ஐயா ஸ்டாலின் சொல்றீங்க, அது மாதிரிதான் இங்க தளபதி விஜய். அவ்வளவுதான். அப்படியா? இதுல நான் அரசியல் சார் இப்ப இவங்க பாருங்க தெரியும். ஆனா தனியார் சொன்னா ஹரிசார் சொல்றது ஒரு தூண்டல் போடுறாரு. திரைத்துறையில் மின்னும் நட்சத்திரமாக இருந்த தளபதி விஜய் அவர்களை திரும்ப சொன்னேன். இதை சிறுமைப்படுத்துகிற வார்த்தையாக நிச்சயமா பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா
அவர் சினிமா நட்சத்திரமாக அந்த பட்டத்தை வழங்கினாங்க. திரு ஐயா ஸ்டாலினை விட அந்த பட்டம் அவருக்கு இல்ல. இப்ப இன்னமும் தளபதி விஜய் தான் பாக்குறீங்க. அதே பாசம் சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஏன் சார் பேசணும்? அது அவசியமே இல்லையா? சார் திரு தனியரசு இல்ல அது இந்த நெருக்கடி தாயா. இப்போ விஜய் என்ன சொல்றாரு, நான் ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தான் நாட்டு மக்களுக்கு சொல்றாரு. ஆனால் விஜய்க்கும் எடப்பாடியினுடைய அதிமுகவின் பயணத்துக்கும் எந்த வேறுபாடு இல்லைங்கிறத பொது தோற்றத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நீங்கள் விஜய்க்கு எதுக்கு தனியாக ஒரு கட்சி? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு பிரதான எதிர்க்கட்சியாக புரட்சித் தலைவரால் உருவாக்கி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர விடாமல் தடுத்து நிறுத்திய மிகப்பெரிய ஆற்றல் கொண்டிருக்கிற திராவிட பேர் இயக்கம் அதிமுக, அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி, அவரால் திமுகவை வீழ்த்த முடியாது. ஒரு சினிமா நடிகர் வந்துதான், விஜய் வந்துதான் பிஜேபியை வீழ்த்துறதுக்கு இந்தியா கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்றாங்கல்ல. தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் பிஜேபியை வீழ்த்தணும்னு நினைக்குது, விசிகாவும் வீழ்த்தணும்னு நினைக்குது, கம்யூனிஸ்டுகளும் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன் எல்லாம் ஒரே கட்சியா இருந்துட்டு போலாமே? ஏன் தனித்தனி கட்சியா இருக்கிறாங்க? நான் வந்து கட்சி வந்து தனித்தனியாக உருவாக்குறதுக்காக சொல்லலையா. கட்சிகள் ஒன்றுபட்டு பல்வேறு சித்தாந்தங்களை கொள்கைகளை உருவாக்கி இருக்கிற ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு இலக்கு இருக்குது, திமுகவுக்கு இருக்கிற ஒரு அரசியல் கோட்பாடு, தத்துவம், அரசியல் பாதை வெவ்வேறு. அது ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவை வளர்ச்சியை அல்லது அதனுடைய அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதற்கு தேர்தலில் கூட்டணி வைத்துக்கொண்டு வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் இருந்து பிரதான எதிரியை வீழ்த்துவதற்கு இந்த வியூகம் அவசியம்தான். ஆனால் அதிமுகவுக்கு விஜய்க்கு ஒரே கோட்பாடு தானே. அப்ப நீங்க ஏற்கனவே அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியவில்லை. அப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு அந்த திசையில தான் போறாங்கன்னு நீங்க இன்னமும் இந்த நிர்மல்குமார்லாம் சேர்ந்த அப்புறமும் கருதுறீங்க. இந்த விஷுவல்ஸ் மேல நான் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன். திரு பிரவீன்காந்த் வெயின், உங்களுடைய காட்சி ஏற்கனவே நிர்மல்குமாரும் ஓகே அல்ல, நிர்மல்குமாரும் ஏற்கனவே அதிமுகவில் இணைந்து அவருடைய ஆலோசனையின் பேரில் கட்சியின் செயல்பாட்டின் பேரில் அதிமுகவை தோற்கடித்து வரலாற்றில் இல்லாத சரிவை எடப்பாடி 2024 நாடாளுமன்ற நிர்மல்குமாரினுடைய அந்த ஒத்தாள் மேல நிர்மல்குமாரும் முக்கியமானவர். சரி, அப்ப ஏற்கனவே பாஜகவில் இருந்து பாஜக தோற்றது, அதிமுக தோற்றது, விஜயை தோற்கடிப்பதற்கு நிர்மல்குமார் வந்திருக்கிறார். நீங்க வந்து விஜய் என்ன பண்ணாலும் திட்டு வைக்க போல இருக்கு. பச்சை சட்டை போட்டிருக்காரு அநியாயம், மஞ்சள் சட்டை போட்டிருக்காரு அநியாயம் அப்படின்னு. நான் இந்த காட்சியை ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன். திரு திருமாவளவனும் ஆதவும் சந்திக்கிறார். திரு தனியரசு ஒரு பாயிண்ட் சொன்னார். இது வந்து திரு திருமாவளவன் மேல சந்தேகத்தை கூட்டிடாதா? நேத்து முதல்ல நிகழ்வை காண்பவர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொள்பவர்களுக்கும் பணிவான வணக்கம். தந்தி டிவி, தந்தி பேப்பர் வந்து பல காலமாக பல செய்திகளை முந்தி தரும். இப்போ தந்தி டிவி நேற்று முந்தி இதெல்லாம் சொல்லியாச்சு, பேசியாச்சு, ரெண்டு விஷயத்தையும் பேசியாச்சு. ஆதவ் அர்ஜுன் திரு ஆதவ் சொல்லாதீங்க, எல்லாரும் டிவி மூடி போயிடுவாங்க சார். பார்க்கணும் நிகழ்ச்சி சார். நேற்று திரு ஆதவ் அர்ஜுன் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னோம் சார், இங்க பேசணும். ஆமா, நான் சொன்னீங்க. என்ன சொல்லியிருந்தோம்னா, நிச்சயமாக ஜான் அவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவா முக்கியமான போஸ்ட் தருவார்கள். தேர்தல் வியூக பொறுப்பாளராக இப்ப போட்டிருக்காங்க. ஒன்னு. ரெண்டாவது, அதை விட இப்ப பார்க்கும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நேத்து நான் சொன்னேன், அண்ணன் திருமா அண்ணன் ஏன் அமுச்சு வச்சிருக்கூடாதுன்னு சொன்னேன். நேத்து இங்கதான் நான் பதிவு பண்ணேன். எல்லாரும் சிரிச்சாங்களே. இப்போ நடந்துருச்சு இல்ல. இப்போ ஒரு வெறும் அரசியல் நாகரிகமா இருக்கலாம்ல. இல்ல, எல்லாம் திருமாவளவன் ஜெயக்குமார் சந்திக்கிறார், திரு திருமாவளவன் அண்ணாமலை சந்திக்கிறார், கூட்டணியாக போறாங்க. இல்ல, இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து உங்களுக்கு வந்து என்ன இது நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி அவங்க எதிரி முகாமில் இருக்கலாம். அரசியலில் முதல்ல நாகரிகம் வரணும் சார். எக்ஸாக்ட்லி. படிச்சவங்கன்றதே என்ன சார், இது அரசியல் நாகரிகம் அளவுல பார்த்து முடியும். நாகரிகம். ஆனா இதுக்கு அடுத்தவங்க இது நாகரிகமா பாக்குறது அப்படி. ஆனா இங்கு திராவிட அரசியல் எதையுமே நாகரிகமா பாக்குறது இல்ல, நையாண்டியா தான் பார்க்கும். அப்படி நையாண்டியா பார்க்குறவங்களுக்கு அது என்ன விஷுவல் கொடுக்கும்னா, தீனி பாத்தியா கரெக்டா பிளான் பண்ணி தான் உள்ள அமைச்சிருக்காருன்னு வரும். அப்படிதான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். ஸோ என்னவாக இருந்தாலும் என்னுடைய நேற்றைய பதிவு, தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நிச்சயமாக நம்ம திரு விஜய் அவர்களுடைய கூட்டணியில் இணைந்து, ஏன் ஏடிஎம்கேவும் இணைந்து எதிர்கால 26 தேர்தலை எதிர்கொள்வார்கள் நிச்சயமாக. சார் எவ்வளவு முறை சார் சத்தியம் பண்ண உங்களுக்கு சார்? நான் வந்து திமுக கூட்டணி தான், பாஜக எதிர்ப்பு தான் பிரதானம், அதுக்கு திமுக கூட்டணி தான் சரி, 26ல திமுக கூட்டணி தான், அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணி தான், எவ்வளவு முறை சார் நெஞ்சு? அரசியல் நாகரிகமா திரு ஆதவ் அர்ஜுன் போயிருந்தா கூட அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ஒரு வாரம் கழிச்சு பார்த்திருக்கலாம், ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்திருக்கலாம். என்னன்னா மனசுக்குள்ள அந்த அன்பு இருக்கு. யார் மேல? ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மேல அண்ணனுக்கும் அன்பு இருக்கிறது. அதே மாதிரி தொல் திருமாவளவன் சார் மேல இவருக்கும் அன்பு இருக்கு. அந்த அன்பை காட்டுறதா இமீடியட்டா போனது.
இது எப்படி தெரியுமா சார்? எனக்கு கொஞ்சம் நம்ம அரசியலா பார்க்கும்போது ராஜாஜியோட கூட்டணி வைக்கிறாங்க. எங்க பெரியார எழுத்துக்கிட்டு 67ல அண்ணா என்ன பண்றாரு? கூட்டணி வைக்கிறாரு. எலெக்ஷன் முடிச்ச உடனே அவர் போய் பார்த்தது யார தெரியுங்களா? ராஜாஜி இவரு அண்ணா பெரியார தான் போய் பார்க்கறாரு அண்ணா. சரி, சோ என்ன சொல்ல வரேன்னா அந்த கருத்து கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதில் மூவரும் இணைந்து விட்டார்கள் என்பது என்னுடைய பார்வை. யார் மூவர்? அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள், திரு விஜய் அவர்கள். அருமையான கூட்டணி. இதோட ஏடிஎம்கேவும் சேரணும். இப்ப அவர் சொன்னாரு கோட்பாடுன்னு ஒன்று சொன்னாரு. ஒரே கோட்பாடு. அண்ணன் இவர் பொங்கலூர் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, ஒரே கோட்பாடு தான். என்ன கோட்பாடுன்னா டிஎம்கேன்றத வீழ்த்தணும்னா அந்த கோட்பாடுங்கிறது ஒரு டிஎம்கேவை வீழ்த்தணுங்கிறது திருமாவளவன் கோட்பாடு இல்ல, இவங்களோட கோட்பாடு அதுதானே இருக்கு. ஏடிஎம்கேவோட கோட்பாடு என்ன சார்? ஏடிஎம்கே இருக்கலாம், நீங்க திருமாவளவன் சேருவாங்க நீங்க சேர்த்து வைக்கிறீங்களா? இல்ல, அது நடக்கும்ன்றது ஒரு யூகம் தான் சார். ஏன் நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா சார், இந்த மூவ்மெண்ட் அருமையான மூவ்மெண்ட். இதை நம்ம வந்து தப்பே சொல்ல முடியாத ஒரு சிறப்பான மூவ்மெண்ட். இல்லை, இவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறார் திரு தனியரசு. ஆதவ சந்திக்கணும்னா பின்னாடி கூட சந்திக்கலாம். இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டோட சூட்டோட சூடா நம்ம பார்க்கும்போது திருமாவளவன் என்ன மெசேஜை சென்ட் பண்றார் திரு தனியரசு? இல்லையா, இப்போ நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் விஜயுடைய கரம் பற்றி இன்னைக்கு தான் பொறுப்பு தர்றாரு. பொறுப்பை பெற்றுக்கொண்டு சில மணி நேரங்களில் அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆஃபீஸுக்கு போறாருன்னா முதல்ல விஜய்க்கு விசுவாசமா இருக்கிறாருன்னு பாருங்க. ஆதவ அர்ச்சனாவுக்கு வேண்டதில் விளம்பரம் கிடைக்கலாம். அது அரசியல் மாதிரி யார் நடத்துறாரு ஆதவ அர்ச்சனா? ஏதோ இந்த கடையில் ஒரு டீ சாப்பிட்றது, அந்த கடையில் ஒரு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி போயிட்டு இருக்கிற ஆதவ அர்ச்சனாவை போய் யாராவது நம்பி ஒரு தகுதியான ஒரு அரசியலாளராக இவரை நம்பி அவனுக்கு எந்த கட்சியாவது வெற்றி வருமா? 10 நிமிஷத்துக்கு ஒரு கட்சி ஆஃபீஸில் போய் ஒரு தலைவரை சந்திக்கிறவரை போய் நீங்கள் எந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்? இவர் போய் தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்? ஏதோ அரசியல் இதெல்லாம் தெருவில் கொண்டு வந்து நிறுத்துற வியூகம். விடுதலைகளுக்கு வாழ்க்கையில் இருந்து எல்லா வகையான இமேஜையும் எந்த கட்சிக்கு போனாலும் இப்போ நீங்கள் இந்த ஆதவ அர்ச்சனாவை பனையூருக்குள்ள விட்டுறதுக்கு பிற்பாடு இப்போ விஜயுடைய நிலைமையுடைய எதிர்காலத்தில் நினைச்சு பாருங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஒரு உயர்ந்த பொறுப்பை இவருக்கு இல்லை. இப்போ எங்க பிரவீன் காந்தி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அவர் விசுவாசமா இருக்கிறாரு, பல நாளா பேசுறாரு. பிரவீன் காந்திக்கே எந்த பொறுப்பையும் தராத விஜய் நான் என்ன கேட்கிறேன், தப்பா சொல்லாதீங்க விஜய் சார், தப்பா சொல்லாதீங்க. அப்படிலாம் இல்ல, அவரு ஒரே ஒரு முறை பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க குறுக்கிடுவதுக்கு மன்னிக்கணும். திரு திருமா அவர்களை இன்று போய் அவர் பார்த்ததுங்கிறது அவர் ஒரு படித்த நாகரிக அரசியலை வெளிப்படுத்துகிறார். ஒரு கௌரவமான ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது. இதை நம்ம தப்பான பார்வையில் திருப்பி நம்ம பார்த்தோம்னா திருப்பி அதே திராவிட மாதிரி எல்லாமே கெட்டவங்கன்ற மாதிரி தான் வரும். அதனால அவர் ஒரு படித்த அரசியலை, இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு அரசியலை நகர்த்துறதுக்காக, இன்னும் சொல்ல போனா இதை திரு விஜய் கிட்ட சொல்லிட்டே வந்துருப்பாரு. அவரு இன்னைக்கு கட்சியில சேர்ந்தவர் தலைவர்கிட்ட சொல்லாம சொல்லிட்டு வருவாரு. நிச்சயமா திரு விஜய் அவர்களுடைய பர்மிஷன்ல தான் நான் அடுத்ததா நான் அங்கதான் சார் போறேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தது அவர் தான். தொல் திருமாவளவன் கட்சியில போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு திருமாவளவன் நல்லா தெரியும் திரு தனியரசு. தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சார் ரொம்ப தாழ்வான. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஐயா இது அதுக்கு தான் இந்த திரைப்பட நடிகர்களோ கோடம்பாக்கமோ சாலிகிராமமோ இவர்களால் ஒரு உறுதியா கொள்கை பற்றோ தலைமைக்கு விசுவாசமா இவர்களால் இருக்க முடியாது. இருங்க சார், இல்ல இப்ப நீங்க பிரவீன் காந்திக்கு ஐயா இருங்க இன்னும் நான் பிரவீன் காந்திக்கு வலிமை விட்டுறேன். அதாவது நேராக இப்போ கோபாலபுரத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், இப்போ அல்லது அறிவாலயத்துக்கு போகிறாரு நம்ம ஆதவ். தளபதி ஒன்று முதலமைச்சர் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல, அல்லது உதயநிதி துணை முதலமைச்சரை போய் பார்க்க போகிறாரு, சரின்றுவாரு. இப்போ நீ நாகரீகம் தானே, நீங்க அப்பாயின்மெண்ட் கேளுங்க, நான் கூட தர சொல்றேன், போய் பார்த்துட்டு வாங்க, வாழ்த்திட்டு வாங்க. ரொம்ப நாகரீகமா இருக்குமே சார். என்ன இப்ப நீங்க பாஜகவுடைய டெல்லி ஆபீஸ்ல இருந்து இல்ல நெருக்கடி கொடுத்தார் சார். சார் விசிகா கட்சியிலிருந்து அவர் வெளியேற்ற அடிப்படை காரணமே தொடர்ந்து துணை முதல்வர் பதவி ஏன் தொல் திருமாவளவனுக்கு வழங்கக்கூடாதுன்னு திமுக கூட்டணிக்கு நெருக்கடி கொடுத்தார்.
அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சார் அங்க போவாரு? அப்படி தலித் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காரு சார். இப்போ வாங்கி வந்துருவாரா? ஏன் சார் ஐயா இருங்க இருங்க பிரவீன். நிச்சயமாக விஜய் அவர்கள் கூட்டணி அமைந்தால் தொல் திருமாவளவனை இதுவரை அனைத்து கட்சிகளும் அழகு பார்த்ததை விட திரு விஜய் அவர்கள் தொல் திருமாவளவர்களை ஒரு படி மேல அழகு பார்ப்பார். திருத்தணியரசு இருங்க. அது இப்போ நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு துணை முதலமைச்சர் பதவிக்காக ஆதவ அர்ஜுனா கடுமையாக வேலை செய்கிறாருன்னா நீங்கள் அது யாருன்னு சொல்லணும்? விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள கடுமையாக போராடி விடுதலை சிறுத்தைகளினுடைய முடிவாக அதை எடுக்க வச்சிருந்தா ஆதவ அர்ஜுனா சரிதான். விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய விருப்பத்திற்கும் எதிர்பார்ப்புக்கு மாறாக தன்னிச்சையா ஊடகத்தை சந்திச்சு ஒரு கருத்தை சொல்லிட்டு கட்சியால தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு இதே பொதுச் செயலாளர் திருமா என்ன சொன்னார்? விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமா என்ன சொன்னார்? ஆதவ பற்றி ஆதவுக்கு அவருக்கு ஒரு தனி செயல் திட்டம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் இறுக்கமாக இருக்கிறது. அது பாசிசத்தில் அந்த செயல் திட்டம் என்ன? அது விரிவு பெறுமா, வடிவம் பெறுமா, இல்ல சங்கடம் பெறுமா? விரிவடையுது பார்த்தீங்களா? ரொம்ப யூகிக்கப்பட்ட விஷயம் தான். ஆதவ் அந்த மேடையில தோன்றின போதே இந்த விவாதத்தெல்லாம் நீங்க பலர்லாம் யூகித்தது அவரை தாவாக்க நோக்கி தான் போறார் அப்படின்னு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம். அதை தாண்டி அதிமுகவிலேருந்து ஒரு பிரமுகர் சேர்ந்திருப்பது இதெல்லாம் என்ன மெசேஜ் கொடுக்குது? அவர் வந்து தாவேக்கால சேருவார்ன்றது ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்தே இருந்தாலும் அவர் ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார் இல்லையா? அந்த திட்டமே வந்து விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே எடுக்கப்பட்ட திட்டம். அதாவது திமுக கூட்டணியை கலகலக்க செய்ய வேண்டும், அதை வந்து செயலிழக்க செய்ய வேண்டும், அங்கு ஒரு விமர்சனத்தை முன்னிறுத்த வேண்டும், அந்த விமர்சனம் பெரிய அளவுக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்தார். இது இட் ப்ரீடேட்ஸ் விஜய்ஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரி. எஸ், இட் இஸ் அ கான்ஸ்பிரசி. இப்போ விஜய் ஆதவெல்லாம் அதுக்கு முன்னாடியிலேருந்தே சேர்ந்து செயல்படுறாங்க. ஆமாம், பவுன்சிங் பேடுன்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு குரூப் இருக்குது. பவுன்சிங் பேடு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பணக்காரங்களும் அதில் இருப்பாங்க. இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பவுன்சிங் பேட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் வேர் எவ்ரிபடி இன்க்ளூடிங் டிவிஎஸ், சிம்சன், எவ்ரிபடி இல்லை பேர் இல்லை, தே ஆர் தேர். அவங்க தான் வந்து ஆவடியில் ஒருத்தர் பாண்டியராஜன், அவரை வந்து மினிஸ்டராக அரசியல் கொண்டு வந்தது அந்த அமைப்பு தான். விகடன் விழா நடத்தினது இல்லையா? விகடன் விழா நடத்தினதுக்கும் அந்த அமைப்பு தான் காரணம். அந்த அமைப்பில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்போது இவர் திமுகலேருந்து விசிகாவுக்கு போகிறாரு. விசிகாவில் வந்து இவர் நெருடலை பண்ணுவாருன்னு திருமாவளவன் எதிர்பார்க்கல. ஒன்று பேசினார், இப்போ உங்ககிட்டலாம் இன்டர்வியூ கொடுத்தாரு, தந்தி டிவிலாம் இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்போ தான் சோஷியல் மீடியாக்கே அவர் வராரு, பேனாவை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஓகே ஃபைன். ஆனால் ஒரு அதிர்ச்சி வந்து திருமாவளவனுக்கு வந்தது. அதுக்கப்புறமும் அவர் நியூட்ரலைஸ் ஆவார்னு திரும்ப எதிர்பார்த்து வரத்துக்கு முன்னாடியே இந்த செயல் திட்டம் இருக்குது. விசிகாவில் இருக்கும்போது தான் அந்த செயல் திட்டம். விசிகா டிஎம்கேல இருக்கு, டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அந்த செயல் திட்டம் கிடையாது. விசிகாவுக்கு வந்தோடனே அந்த செயல் திட்டம் இருக்குது. அவர் பேசினார் இல்லையா, 4 படத்தில் நடித்தா துணை முதலமைச்சர் ஆயிடலாமா அப்படின்னு உதயநிதியை பேசினார் இல்லையா? அது வந்து ஆதவ் அர்ஜுனாவோட டைலாக் இல்லை, அது விஜயோட டைலாக். விஜய்க்கு தான் அந்த டைலாக் பொருந்தும். ஸோ இவங்களுக்குள்ள கூடி பேசி தான் கூட்டணிக்கு ஆட்சி, தலித் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு கலகத்தை வந்து விளைவிக்கிறாங்க. விளைவிச்சுட்டு இவர் இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு வரவேற்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் போன இடம் ஏடிஎம்கேல எஸ்பி வேலுமணி மூலமாக ஏடிஎம்கேவை நாக் பண்ணுறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. நாக் பண்ணும்பொழுது ஏடிஎம்கேக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் நெகோசியேஷன் நடக்குது. நெகோசியேஷனில் ஏடிஎம்கே என்ன முடிவு பண்ணுதுன்னா, இவர் வந்து ஒரு ரொம்ப பணம் வச்சிருக்கிறவர், திருமாவளவனையே இந்த அளவுக்கு அங்கலாக்கி வச்சவர், இவரை வந்து நம்ம டேக் பண்ணனா இவர் வந்து அசர்ட்டா தொல்லையா அப்படின்னு கணக்கு போடும்பொழுது இவர் தொல்லை. இது வந்து கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனையாக முடியும். கட்சி அடிப்படை ஒழுக்கம் இல்லாதவர்னு இவரை வந்து அதிமுக சேர்க்க மறுக்குது. அவருக்கு கொடுக்கப்பட்ட சஜஷன் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க, வாய்ஸ் ஆஃப் காமன் மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிங்க, மைனாரிட்டிகளை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிங்க, நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலாம். இந்த டோரு சாத்தப்பட்ட பிறகு தான் அவர் தாவேக்காக்கு வர்றார். அம்பேத்கர் நிகழ்ச்சியிலே இவருக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் உருவாயிடுச்சு. இல்லை நெருக்கம் உருவாயிடுச்சு. அவர் அப்போ கூட அந்த இஷ்யூ வரும்போது கூட விஜய் சொன்ன பதில் என்னன்னு அவங்க சர்க்கிள்லேருந்து எனக்கு கிடைச்சதுன்னா,
நான் விகடனுக்காக தான் விழாவுக்கு சென்றேன், உங்களுக்காக வரவில்லை. விஜய் தரப்புலையா? விஜய் தரப்புல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயரத்தை கொடுத்திருக்காங்க பாருங்க. பொதுச் செயலாளர் திரு புஷியானந்த் தான் பொதுச் செயலாளராக இருந்தார். அவருக்கு நிகரான பொதுச் செயலாளர். தேர்தல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பொறுப்பு இல்லை? பெரிய பொறுப்பு தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. விஜய் வந்து தன் தலையில தானே கொள்ளி வச்சுக்கிறார். இது வந்து பத்மாசுரன். ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்றது ஒரு பத்மாசுரன். அது வந்து வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கும். அப்பதான் விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு நேச்சரா இருந்தா அந்த விஷுவல்ஸ் பாருங்க. இன்னைக்கு திருமாவளவன் ஆற தழுவுறாரு பாருங்க. இது சில நிமிடங்களுக்கு முன்னாடி வந்த விஷுவல்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பத்மாசுரனா பத்மாசுரன் அப்படின்னா அவரை கூப்பிட்டு வந்து இன்னொரு கட்சியில போய் பொதுச் செயலாளர் நன்றி மறவாம தன்னுடைய பழைய தலைவர் வந்து பாக்குறாருன்னா அவரை போய் இப்படி சொல்றீங்களே சார். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் சார். சில உறவுகள் கூட பணத்தில் இனிக்கும், ஆனால் உண்மைன்றது அந்த உறவோட விஷயங்கள்ல. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளை திருமாவளவன் இன்னைக்கு ஆரத்தழுவுறார், ஓகே ஃபைன். வேற ஒரு ஜீவனை உங்கள் விவாதத்தில் உட்காந்துருக்கவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு ஜீவனை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து விசிகாக்கு நன்மை செய்தார். அப்படி செய்யாதவரையா சார் இப்படி கூப்பிட்டு பாப்பாரு, உடனே வாங்க இன்னொரு கட்சியில போய் பொதுச் செயலாளர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாரு, உடனே வாங்க இன்னைக்கு மாலையே பாக்குறாரு பாருங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் என்னன்னு தெரியல. டோன்ட் இன்சினுவேட் சார். இன்சினுவேட், ஐ அம் நாட் இன்சினுவேஷன். பட் இவர் இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு. இது இன்னைக்கு திருமாவளவன் வந்து இன்னைக்கு அவ்வளோ கடுமை திமுக எதிர்ப்பு நிலை கொண்ட ஒரு ஆதவ அர்ஜுனாவை, அதுவும் விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை திமுக கூட்டணியில் கொடுத்தது திருமாவளவன் இன்னைக்கு மாலையே சந்திக்கிறாருன்னா என்ன மாதிரியான சமிக்ஞை கொடுக்கும் சார்? சமிக்ஞை வந்து கிளியர் சார். தேர்தல் பொறுப்பு இந்த பொதுச் செயலாளர்ன்றதே வந்து அதிமுகவோட கூட்டணி பேச, விசிகாவை வந்து திமுக முகாம்லேருந்து கைட்டி எடுத்துட்டு வர, இந்த மாதிரி பல அசைன்மெண்ட் வந்து அவர் கொடுக்கப்பட்டு. திருமாவளவன் என்ன மெசேஜ் திமுகவுக்கு சென்ட் பண்றாரு? திமுகவுக்கு சென்ட் பண்ணல சார் அவர் மெசேஜ். அவர் வர்றாரு, பார்க்குறாரு, மெக்னானிமஸ், அவ்வளவுதான். பட் திமுக வருத்தப்படாதா? கூட்டணி கட்சி கண்டிப்பா கடுமையா திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறாரு. கண்டிப்பா அது ஆன் பிரையாரிட்டி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா சார். ஆதவ் விஷயத்துல திமுக வந்து ரொம்ப கிளியரா சொல்லிடுச்சு சார். திருமாவளவன் கிட்டயே சொல்லிட்டாங்க சார். சார் நீங்க இங்க இருந்தா இருங்க, இல்லைனா இந்த மாதிரி ஆட்கள் பேசுறத பார்த்தா நீங்க வந்து கூட்டணி விட்டு போயிட்டு அவர் என்டர்டெயின் பண்றாரு இன்னைக்கு அப்படிங்கும்போது திமுக வருத்தப்படாதா? அது அன்னைக்கே திமுக வருத்தப்பட்டுருச்சு. இன்னைக்கு இல்ல, லேட் இது. இன்னைக்கு பண்றதையும் திமுக வருத்தப்படதான் செய்யும், கண்டிப்பா வருத்தப்படும். இவர் என்ன தியரி சொல்றாரு பாத்தீங்களா இப்படி நல்லா பாக்குறாங்க, அதனாலதான் நான் இவரோட கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா திருமாவளவன் விஜய் கூட்டணிக்கு வருவார். அப்படி திருமாவளவன் ஆமா எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட் வருவாரு. நேத்து வரைக்கும் திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாரு சார். விமர்சனம் வந்தாலும் கூட ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாரு சார். ஆமா சார். திமுக மேல திருமாவளவனுக்கு விமர்சனம் இருக்கு சார். ஆனா நீங்க பொலிட்டிக்கல் இந்த ஆறு ஓடும்போது இது எங்க போய் முடியும்ன்றதை உங்களால சொல்ல. விஜயும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காரு. விஜய் வந்து திருமாவுக்கு கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் தான். திரு தனியரசு நீங்க மாறுபடுறீங்களா இல்ல உங்களுக்கு அதுல உடன்பாடா? இல்லை இப்போ அதாவது விஜய் திமுகவை ஒழிக்கணும், குறிப்பாக தளபதியின் குடும்பத்தை ஒழிக்கணும்னு விஜய் சொல்கிறாரு. எடப்பாடியும் அதை தான் சொல்கிறாரு, அண்ணாமலையும் அதை தான் சொல்கிறாரு, மோடி அமித்ஷாவும். ஒழிக்கிறதுலாம் இல்லை சார், மாற்றம் சார். ஒழிக்கிறதுனா ஏதோ அந்த காலத்து ராஜா குடும்பம் மாதிரி அப்படி இல்லை, மாற்றத்தை கொண்டு வருது. ஒழிக்க யாரும் வரல சார். மாற்றத்தை விஜய் சார் அதுக்கு வராரு. விஜய் தான் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய ஆளு. ஆனா நீங்க வந்து இப்ப அது கூட விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவையும் கூட கரம் பற்றி இழுக்கிறாங்கல்ல. அப்போ விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று விஜயோடு, எடப்பாடியோடு, அண்ணாமலையோடு இந்த கருத்துக்கு கரம் பற்றினால் விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒட்டுமொத்த அடிப்படை கோட்பாடே இங்கே சிலையாதா? அப்போ என்ன அதுதான் இங்கே இருக்கிற முரண்பாடு. அதில் தான் திருமா தடுமாறுகிறார். இவ்வளவு காலமும் தடுமாறாத திருமா இந்த ஆதவ அர்ச்சனா தடுமாற வைக்கிறார். ஆகவே ஆதவ அர்ச்சனாவோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற திருமாவுக்கு இது களங்கம் தான், விடுதலை சிறுத்தைகளுக்கு களங்கம் தான். ஆகவே இது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமில்லை, தமிழக வெற்றி கழகத்துக்குமே ஆதவ அர்ச்சனாவை அருகாமையில் வைத்திருந்தால் விஜயனுடைய இத்தனை ஆண்டு கால நன்மதிப்புக்கும்
பெரிய கேடை கொண்டு வந்து விட்டுருவார். அதை தான் எங்கள் பிரகாஷையாவும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஆதவ் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் நிம்மதியாக இருக்காது, மரியாதையாக இருக்காது, கௌரவமாக இருக்காது. ஆதவ் வந்து ஒரு அரசியலில் நான் ஒரு பயன்படுத்தாத அந்த வார்த்தை தவறானது. ஏன்னா நீங்கள் இப்போ அரசியல் இப்போ அது வேண்டாம் நம்ம தொலைக்காட்சியில். ஆமாம் ஆமாம், ஏன்னா அது அந்த மாதிரி இப்போ நீங்கள் போய் இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச்செயலாளர் பதவி வாங்கிட்டு இன்னொரு எதிர்கட்சியை எதிர்முகாமில் இருக்கிற ஒரு கட்சி தலைவரை போய் பார்க்குறாருன்னா என்ன என்ன இது என்ன அரசியல்? இப்போ நீங்கள் நட்டாவை போய் காங்கிரஸ்லேருந்து விலகி போய் பார்த்துட்டு நட்டாவை பார்த்துட்டு மறுபடியும் போய் சோனியா போய் பார்க்குற மாதிரி எங்கேயாவது நாட்டில் நடக்குதாங்க? இங்கே இப்போ திமுகவிலிருந்து போயிட்டு அதிமுக முகாமுக்கு போக முடியுமா? இது அரசியலையே கேலி கூத்தாக்குற அரசியல்லாம் அரிச்சுவிடே தெரியாத ஆதவர்ஜனாவையெல்லாம் அரசியல் அலுவலகத்தில் உறுப்பினரை சேர்த்துறதுக்கே தகுதி இல்லாத ஆதவர்ஜனாவை கொண்டுட்டு வந்து எந்த கட்சிக்கு போனாலும் பணம் இருக்குது, பெரிய பணக்காரன்னா உடனே பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் வச்சுருந்தா விஜய் யார் நம்புவா? ஆதவர்ஜனாவை தண்டிப்பதை போலவே விஜயை தண்டிக்கணும். இப்போ நீங்கள் ஆதவர்ஜனாவை அருகாமையில் வச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? விஜய் எப்படி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? ஆதவர்ஜனாவுக்கு இருக்கிற 5000 கோடி 10,000 கோடி சொத்து யாருடைய சொத்து? அது ஆதவர்ஜனா என்ன தொழில் செஞ்சாரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லையா ஐயா திமுகவுடைய குடும்ப சொத்து கணக்கு கேட்குற ஆதவர்ஜனாவை கேட்குற ஆதவர்ஜனா 25 வருஷத்துக்கு முன்னாடி யாரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரு? வெறும் 15 வருஷத்துக்கு முன்னாடி யாரு? அப்படி எதுவுமே சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு உதவியில் ஹாஸ்டலில் படித்து வெறும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆதவர்ஜனாவுக்கு 10,000 கோடி எங்கிறது வந்துச்சு? அப்படி 10,000 கோடி கணக்கு வச்சிருக்கீங்களா? அந்த குடும்பம் என்ன தொழில் செஞ்சிச்சு? அந்த கூட அந்த ஆதவர்ஜனாவே சொன்னாரு. ஆதவர்ஜனா உங்க தொலைக்காட்சியில் சொன்னாரு 10,000 கோடி ரூபாய் சொத்தை விலைக்கு விட்டு 3000 கோடி. அப்படியா? 3000 கோடி ரூபா உங்க தொலைக்காட்சியில் தான் சொன்னாரு. 3000 கோடி ரூபா நான் அந்த சொத்து நான் டர்ன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி அதை நிறுத்தி வச்சுருந்தா அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னார். 3000 கோடி ரூபா ஆறு வருஷம் எங்கே வந்துச்சு? 24 வருஷமா பரம்பரை வரையுமே ஆடு மாடு மேய்க்கிற எங்களுக்கே வெறும் 1 கோடி கண்ணட பார்க்க முடியல. ஆதவர்ஜனா நேற்று வரைக்கும் சாதாரண ஆதவர்ஜனா எப்படி 3000 கோடிக்கு அதிபதியானார்? அப்படி 3000 கோடிக்கு அதிபதியானவரை கொண்டுட்டு வந்து விஜய் எப்படி பக்கத்தில் அருகாமல் வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு நல்ல நிர்வாகத்தை தர முடியும்? தமிழக வெற்றி கழகத்தில் நான் முதலமைச்சரானா நாட்டில் பாலாறு தேனார் ஓடு திமுகவை எடப்பாடியை அதிமுகவை பாஜகவை ஒழிப்புன்னு சொல்கிறா விஜய் ஆதவர்ஜனா வச்சுக்கிட்டு எப்படி ஒழிப்பீங்க? ஆதவர்ஜனாவுக்கு என்ன தொழில்னு இன்றைக்கி வரைக்கும் விஜய்க்கு தெரியாது. ஏன்னா விஜய் நாட்டு மக்களை நேசிக்காதவர். காமராஜர் ஐயா படத்தையும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா படத்தையும் தந்தை பெரியார் ஐயா படத்தையும் வச்சுக்கிட்டு விஜய் நாட்டு மக்களை ஏமாத்துறாரு. ஆதவர்ஜனாவை கூட வச்சுக்கிட்டு இந்த தலைவரெல்லாம் வச்சுக்கிட்டு இதோட கொடுமை என்னன்னா ஆதவர்ஜனா அண்ணன் அம்பேத்கர் ஐயா படத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் அம்பேத்கர் ஐயாவுக்கு 3000 கோடி பணம் இருந்துச்சா? அமெரிக்காவில் லண்டனில் பாரட்டில் படித்து உலகத்தில் அரசியல் சாசனத்தை உருவாக்குனவருக்கு இன்றைக்கு வரை சொந்த வீடு கிடையாது. அப்படிப்பட்ட அம்பேத்கர் ஐயா படத்தை அட்டப்படத்தில் போட்டுட்டு பெரிய ஒரு கார்பரேட் முதலாளி நீ போய் திடீர்னு போய் நான் வந்து அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய கருத்துக்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை பெற்று தரேன்னு ஆதவர்ஜனா வந்து சொல்ல வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட அரசியல் யாருமே பண்ணலையா? விஜய்க்கு அவமானம் இல்ல மணிகண்டன் சார், உடனடியா ஆதவர்ஜனாவை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கணும். அப்படியா? வாஸ்தவமா பேசுறாரு. இல்ல அதாவதுங்க அது அவருடைய கருத்துங்க. நான் வந்து அதிமுக பொறுத்தவரையில தெளிவா சொல்றேன். அதிமுக என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தின் கோட்பாடு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இயக்கம் மக்களுக்காக 53 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால மற்ற கட்சியை பற்றியோ மற்ற அமைப்பு பற்றியும் பேச வேண்டிய அவசியம் அதிமுக இல்ல. வருவார்கள், போவார்கள், உருவாக்குவார்கள். இது அவரோட சுதந்திரம், விருப்ப சுதந்திரம். பிரகாஷ், நீங்க கடுகு கொப்பளிக்க பேசுவார்னு நினைச்சேன் பொங்கலூர் மணிகண்டன். வழக்கம் போலவே தளபதி விஜய்ங்கிறார். ரொம்ப பண்பா ஆசையா விஜய் அணுகிறார். எடப்பாடியே வந்து இது வரைக்கும் விஜய் எதிர்த்து அவங்க கட்சிக்காரங்களே எதிர்த்து எல்லாம் பேசுனது. இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து ஒரு ஆளை தூக்குறாரு விஜய். என்ன கணக்கு? விஜய் வந்து சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் ராஜ் சத்யன்றவருக்கும் தகராறு சார். அந்த தகராறு லோக்கலில் ஓடிக்கிட்டே இருந்து கோவை சத்யனை பொறுப்பாளராக போட்ட உடனே அந்த தகராறு வெடிச்சிருச்சு. இவரோட ட்வீட்டெலாம் ரீட்வீட் பண்ணவானான்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்பட்டதுனால போகிறார். இதில் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது வந்து ஒரு லோக்கல் பிரச்சனையை தவிர எடப்பாடி அவர்களை குறிவைக்கிற பிரச்சனை இல்லை. சிடிஎன் நிர்மல்குமாருக்கும் எடப்பாடிக்கு எந்த சம்பந்தமும். ஸோ இப்போ இந்த நிர்மல்குமார் அங்கே போகிறதுனால எடப்பாடிக்கு கோவம் வராதா? என்ன நம்மளால தூக்குறாருன்னு? அதெல்லாம் வரும். அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கூட்டணி உறவு பாதிக்காதா? வராது. இதுல முக்கியமான விஷயம் அங்கமணி வேலுமணியும் விஜய் கிட்ட போனா கூட பனை போனா கூட கோவப்பட மாட்டார் எடப்பாடி. ஏன்னா எடப்பாடி என்ன நஷ்டம்? தனியரசு சார், அதுதான் பெரிய கொடுமை. ஒரு நிமிஷம். இதுல முக்கியமான விஷயம் என்ன சார்? நீங்க நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய சமூக ஆபத்து என்ன தெரியுமா சார்?
வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு ஆதவ் அர்ஜுன் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணி தேர்தல் வியூக அமைப்பெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாரு பிரசாந்த் கிஷோரோட. மம்தா அதிகாரத்துக்கு வந்தாங்க, உடனே அங்கே லாட்ரி வந்தது. உடனடியாக அங்கே லாட்ரி வந்தது. மார்ட்டின் வந்து இவ்வளோ வேலையும் பண்ணுறது, உளியின் ஓசை திரைப்படமாக ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியும் இல்லை, கேளுங்க, அங்கே லாட்ரி வந்துச்சு. மம்தா இவர் தான் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து மம்தாவுக்காக தேர்தல் வியூக அமைப்பாளராக வேலை செஞ்சது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவருடைய எல்லாத்துலேயுமே அது போட்டிருக்காரு. அங்கே இம்மீடியட்டாக லாட்ரி வந்துச்சு. இப்போவும் தமிழ்நாட்டில் இப்போ விஜயோட சேர்ந்துருக்கார் இல்லையா, ஒரு வேளை விஜய் அதிமுக கூட்டணி அமைஞ்சு ஆட்சிக்கே இவங்க வராங்கன்னா கண்டிப்பாக லாட்ரி வந்துடும் சார். உங்க யூகமா இருக்கு. இது தடை செஞ்சதே தமிழ்நாட்டுல அதிமுக தான். அதை மாறுவாங்களான்னு தெரியுது. ஒரு இடைவெளி மாதிரியான சட்ட விமர்சனம் அதிமுக செய்யாது. கடந்த காலங்கள்ல சூதாட்ட ஒரு படம் எல்லாவற்றையும் தடை செய்ய வேண்டும் என்று முயற்சித்து அதற்கான சட்ட முன்னோடி உருவாக்கியது அதிமுக தான். ஓகே, ஒரு இடைவெளி. தமிழ்நாட்டு மக்களை பெருமளவு பாதுகாத்து அதிமுக அது மாதிரி நிச்சயமா செய்யாது. ஓகே, இடைவெளி செய்யாது. இது அவருக்கு எப்படி என்ன இருக்கா செய்ய போறாங்களாங்கிறதா நமக்கு தெரியும். இப்போ திரு விஜய் அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்தோம். முதல்ல மாநாடு, அப்புறம் திரு அம்பேத்கர் நிகழ்ச்சி, ஆதவோட கலந்துகிட்ட நிகழ்ச்சி, அப்புறம் பனையூருக்கு போனார், அப்புறம் பரந்தூருக்கு போனார். இந்த மாதிரியான செயல்பாடுகள் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லேயரே அங்கே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒன்னொன்னா சேர்றாங்க. இப்போ ஒரு ஹையஸ்ட் லெவலில் திரு ஆதவ் இருக்கிறாரு, இப்போ துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து யார் யார் சேருவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதிமுகலையுமே கூட ரொம்ப சீனியர்ஸ் எடுக்கல, அதாவது ஒரு மினிஸ்டர் சார்ந்தவங்க, மாவட்ட செயலாளர்கள், அப்படி இல்லாமல் ஒரு ஐடி விங்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி ஆட்கள் அவங்களோட ஹெச்ஆர் பாலிசி என்னங்கிற கேள்வி. ஹெச்ஆர் பாலிசி சிம்பிள், யூத் டார்கெட்டட் யூத். நீங்கள் சிடி நிர்மல்குமாரை பார்த்தாலும் சரி, இவரை பார்த்தாலும் நிறைய பேருக்கு லைனில் நின்னாங்க. ரஜினி அரசியலுக்கு வரும்போது ஒரு ஊடகப்படையே நின்றுச்சு. அந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வரும்போது ஊடகப்படையே நிற்குது. ஆனால் விஜய் வந்து பிக் அண்ட் சூஸ் வந்து பாலிடிக்ஸ் யூத்து தான் பிக்கப் பண்ணுறாரு. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமாரோட சாய்ஸ்லையும் ஆதவ் சாய்ஸ்லையும் இருக்கிறது யூத்து. நிறைய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. திரு விஜயகாந்த் சேர்க்கும் போது கூட திரு பன்ருட்டியார் மாதிரி ஒரு சீசன்ட் லீடர் சேர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பொதுச் செயலாளர் இடத்துல அவருடைய அமைப்பிலேருந்தே வர்ற இவர் இருக்கிறாரு. இப்போ ஆனந்த் மணிக்கூட, இப்போ ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். ஸோ யூத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இவங்க மன்றம் வந்து ஓகே சார், மன்றம் வந்து ஓகே, அதுக்கு வந்து புசி. அதுக்கப்புறம் பொருளாதார விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறது அவரோட ஆடிட்டர். அந்த காலத்துலேருந்து அவருக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார் வெங்கட்ராமன்றவர். அந்த காலத்துலேருந்து இப்போ ஒரு 120 crores வாங்குறாருன்னா 90 crores will be on white, 30 crores will be on black. That is the thing. 150 crores போனார் ஒரு படத்துலேருந்து. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அவர் தான் பொருளாளர் கட்சியோட. அவர் தான். அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியம் வியூக அமைப்பாளர். இந்த ரெண்டு வியூக அமைப்பாளர் இருக்காங்களே, எப்படி ஒரு அதுல வந்து ஜான் ஆரோக்கியம் வந்து இட் இஸ் பர்சனல் ஃபார் விஜய் அலோன். அவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி மாதிரி ப்ரொஜெக்ஷன்ல அன்புமணியை கொண்டு போய் இந்த கட்சி விஜய் மையப்படுத்தி கட்சி சார். விஜய்க்கு தனி வியூக வகுப்பாளர், தாவேகாக்கு தனி வியூக வகுப்பாளரா? இது என்ன பல பேர் இருக்கிற கட்சி? அது விஜய் தானே சென்ட்ரல் ஃபோக்கஸ், இது ஒரு கீமேன் விஜய் தானே. அதான் சார். இப்போ ஜான் ஆரோக்கியத்துக்கு விஜயை ஃபோக்கஸ் பண்றது தான் வேலையா கொடுத்து. இந்த மூணு தாவேகா விஜயை ஃபோக்கஸ் பண்ற கட்சி தானே சார். ஆமா சார். அதுக்கு வேற என்ன இருக்கு? பர்சனல் எப்படி அப்பியரன்ஸ், கூட்டம் எப்படி நடத்துறது, எப்படி இது முரண்பாடு வராத ரெண்டு பேர் பிரசன்ட். அது ரெண்டு பேருக்குள்ள இவரோட விஷயம் கூட்டணி, இவரோட விஷயம் வந்து அரசியல் வேற. அதுக்குள்ள வந்து இவர் வந்து வரமாட்டார். வியூக அமைப்பாளர் வந்து இந்த ஜான் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் பர்சனல் விஜய். இந்த மூணு பேருக்கு இடையே பெரிய தகராறு வந்து அதுல இருந்தா இந்த ஆடியோ லீக்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெளியில வருது பாருங்க. அந்த ஆடியோ லீக்ஸ் வந்து இந்த மூணு பேருக்குள்ள நடக்கிற தகராறு. ஜான் புசி வெங்கட்ராம், இந்த மூணு பேருக்குள்ளேயே பெரிய ஈகோ கிளாஷ் ஒன்று தமிழக வெற்றி கழகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதில் தான் ஆடியோ கேசட்ஸ் வருது. ஓன்னா ஜான் ஒன்று வந்தது, நேற்று ஒன்று வந்தது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று வரப்போகுதுங்களா? புசி புசி கால உறுப்பினர் மாதிரி சார் பேசிட்டு இருக்காங்க. நிறைய குண்டா போறாரு. சோர்சஸ் புசி வந்து விஜயை பற்றி பேசுகிற ஒரு ஆடியோ வரப்போகுது. தெரியல சார். தனியரசும் இவரும் கடுமையா நிறைய விமர்சனங்களை பார்வைகள் வச்சிருக்காங்க. அதான் சார். என்னன்னா அண்ணன் வழக்கமா தனியரசு அண்ணன் வந்து சினிமா நடிகம் கோடம்பாக்கம் சாலிகிராமம் வரக்கூடாதுன்றதுல சத்தியம் பண்ணிட்டு அண்ணன் உட்காந்துருக்காங்க. வரவே கூடாது. வந்தா உதயநிதி ஸ்டாலின் வரலாம், அவருக்கு மட்டும் அலவுடு, வேற யாரும் வரக்கூடாதுன்றது அண்ணனுடைய ஒத்த இது, அது தீர்மானம். அது
ஆனால் உண்மை என்னன்னா சார், மக்களுக்கு மாற்றம் வேண்டும் சார். அந்த மாற்றத்தில் எனக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கணும். அதை வந்து திரு விஜய் அவர்களை 30 வருஷமாக மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அது குறிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாற்றத்தை யார் கொண்டு வருவாங்கன்னா இளைஞர்கள் கொண்டு வருவாங்க, தாய்மார்கள் கொண்டு வருவாங்க. அந்த 2 பேர் ஓட்டும் ஸ்ட்ராங்காக திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் இல்லாமல் ஒன்லி விஜய் இருந்தாலே அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு ஏன்னா வேற ஆள் இல்லை. இப்போ நான் திருப்பி சொல்ல வரேன்னா கூட்டணி போனா யார் முதல்வர்? விஜய் முதல்வரா, எடப்பாடி முதல்வரா? பொங்கல் மணிக்கு சரியா சொல்லுவார். யார் முதல்வர் சார்? அதாவது இல்ல 36 துறைகளை பற்றி முழுமையாக உணர்ந்து 4 ஆண்டு காலம் மிகச்சிறப்பான ஆட்சி செய்தவர் எடப்பாடியார். நான் 2026 என்பது நிச்சயமாக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமைதான் கூட்டணி அமைக்க வேண்டும். எடப்பாடியார் முதலமைச்சர் மாற்றுக்கிறதே மாற்று சிந்தனையே இல்லை. அப்போ விஜய் யார் என்ன கருத்துனாலும் அவன் இருப்பான். விஜய் அப்போ விஜய் இல்ல அது சார், அது வந்து கூட்டணி யார் எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. விஜய் சொல்ற மாற்றம் எப்படி வரும் சார்? விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறார். அப்படி கொடுத்து பழக்கமே அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது. அப்படி கொடுக்காம கூட்டணியும் இல்ல, அப்படிதானே? உறுதியாக அதிமுக கூட்டணியில் பங்கு கொடுக்காது. நிச்சயமாக அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும், அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அப்ப அவ்வளவுதான், கத்தம் கத்தம் தானே. சார் திமுக கூட மைனாரிட்டி ஆட்சி அமைச்சு ஆட்சியில் இருக்குது. ஆனா அதிமுக அப்படி அல்ல, மெஜாரிட்டி மட்டுமே ஆட்சி அமைச்சிருக்கு. அதே மெஜாரிட்டியை பெற்று 26 நிச்சயமாக அதிமுக இல்ல சார். இப்ப விஜய் என்ன சொல்றாரு? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறாரு. இப்ப இது அதிமுக கேட்கலன்னா நான் ஸ்டார்டர் தானே, இந்த கூட்டணி எல்லாம் அமையாது தானே. அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விருப்பம் இருக்குங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. பாமக சொல்லுது, முதலமைச்சரே செய்து வருது, அது விருப்பம். கமல்ஹாசன் சொன்னாரு, சரத்குமார் சொன்னாரு, அது விருப்பம். விஜய் சொன்னாரு, அது விருப்பம். ஆனா அது வேறு. அதிமுக நிலைப்பாடு இதுதான். அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும், பெரும்பான்மை இடத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். எடப்பாடி முதலமைச்சர். அப்ப விஜய்க்கு கூட்டணி வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? அப்ப வாய்ப்பே இல்லைங்கிறீங்க? நான் சொல்றேன், அது தெரியாதுங்க. அது இறுதியாக என்ன விஷயம் தெரியாது, யார் வரான்னு தெரியாது. ஆனால் அதிமுக நிலைப்பாடு இதுதான். அதிமுக நிலைப்பாட்டுல சிறிது மாற்றம் இல்லை. பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் இல்ல திரு பிரகாஷ்? ஆமா சார், பாலிடிக்ஸ் இஸ் an art of compromise. எப்படி விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவையும் கலைஞரையும் எதிர்த்து பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணவரை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கூட்டணிக்குள்ள அமர வச்சது ஜெயலலிதாவுடைய ராஜதந்திரம். அப்ப கலைஞரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹைதராபாத்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அது ஆமா, பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தது வந்து 2016 இல்ல 11 இல்ல இல்ல பழம் நழுவி 2 வாட்டி பழம். விஜயகாந்த் 11லயே விழுந்தது பழம், 16லயே விழுந்தது பழம். இல்ல விஜயகாந்த் கூட்டணி வர்றதுக்காக திமுக பலமுறை வெயிட் பண்ணியிருக்கு, தேமுதிகவுக்காக பலமுறை வெயிட் பண்ணியிருக்கு. அந்த சமயத்தில் ஒரு டைமில் வந்து ஏடிஎம்கே கிளிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அரசியல்ன்றது மாறுதலுக்கு உட்பட்டது. விஜய் வந்து க்ளீனாக சொல்கிறார், நான் வந்து நம்மளாம் நம்பி வந்தால் கூட்டணி அமைப்போமா இல்லையா, கூட்டணி அமைச்சா அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போமா இல்லையா, இதுல ஆதவர்ஜுனுக்கு பங்கு இருக்கா இல்லையா, அவர் இதுல கணக்கு இருக்கா இல்லையா அவருக்கு? இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கணக்கு. அப்படியா? உண்மை. 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவல் டிஸ்கஷன் குரூப்ல வரக்கூடிய டிஸ்கஷன் தான் இது. ரைட்டுங்களா? 4 படத்துல ஒருத்தர் துணை முதலமைச்சர்ன்றது இந்த விஷயங்களா. சோ இப்போ அதிமுக இணைக்கிறதுங்கிறது வந்து ஆதவோட அஜெண்டால இருக்குங்கிறீங்க? ஆமா, அதுதான் நம்பர் 1 அஜெண்டா. அப்படியே நம்பர் 1 அஜெண்டா அவருக்கு கூட்டணியை வெரி ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும் அவரு. அதுல இப்போ அவர் சார் சொல்லும் போது, பொங்கலூர் சார் சொல்லும் போது சிஎம் யாருன்றது அங்கே பெரிய கேள்வியாக இருக்கும், துணை முதல்வர் யாருன்றது ஒரு கேள்வி. ஆனால் இப்போ நீங்கள் தான் கேட்டீங்க, நேற்று யாரோ கேட்டாங்க, அண்ணன் தொல் திருமாவளவன் வந்தால் இதில் யார் முதல்வர் யார் துணை முதல்வர்னு 3 பேர் நிற்கும் போது எப்படி காம்ப்ரமைஸ்னா, அந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் இருக்கு. ஆதவர்ஜுன் கேட்கலாம். திருமாவளவனை பார்த்துட்டு வந்து திரு ஆதவர்ஜுன் நான் பேசுறாரு, என்ன பேசுறாரு கேட்கலாம். கட்சி தலைவரும் சரி, தாவைக்கோட கட்சி சரி, அண்ணனும் சரி, ஒரே கருத்து ஒரே கொள்கையில தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால எதிர் துருவம் இல்லை, ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில் பயணம் வந்து எப்பொழுதுமே ஒரு இடத்துல ஒற்றுமை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா வரக்கூடிய காலத்தில்? இப்பயும் கொள்கை அடிப்படையில் இப்பயும் ஒற்றுமையாக தான் இருக்கும். அதாவது பொறுமையாக இருக்கு, அவர் சொன்னதுல நிறைய பொருள் இருக்கு, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு அதை செயலில் வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன். இல்லை அவசரப்பட்டுட்டோமோ, இல்லை மறுபடியும் வந்து பேசியிருந்தா இங்கேயே நீடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறேன். நான் இங்கே தான் நீடிச்சிருக்கேன், அதனால தான் இங்கே நிற்கிறேன்.
ஒன் கொஸ்டின். நீங்கள் வந்து ஒரு என்னுடைய ஆசான அவர் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. பட் அதையும் தாண்டி பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் வந்து ஒரு ஆசானுங்கிற முறையில் ரொம்ப அரசியல் பேச வேண்டாம். இல்லை ரொம்ப அரசியல் பேச வேண்டாம். அவர் வந்து தமிழக அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம்தான் அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை. வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை. தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன். கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிரெதிர் துருவங்களில் நின்று செயல்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரிகமான அணுகுமுறை. அந்த வகையிலே ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்மார்களுக்கு சுவாரஸ்யமான பத்திரிகையாளர் சந்திப்பு. இதுவும் நிறைய கேள்விகளை எழுப்புது. இந்த கேள்விகளை எல்லாம் அடுத்தடுத்த அமர்வுகளில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் பார்த்தனர்களுக்கு நன்றி, வணக்கம்.